ஹாய் மக்களே, திருமதி எம்எல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2026 பெருமுடை வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் பொட்காஸ்டின் தேன்மிட்டாய் 80வது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஹரிணி பிரியா. சென்னை கண்ணகி நகர்ல இருந்து டர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ல இருந்து நான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார போலாம். மக்களே, இன்னைக்கு நம்ம தேன்மிட்டாய் நிகழ்ச்சியில இருந்து கதை சொல்ல வரப்போறது நம்ம சுஜித்ரா தான். அவங்க எப்படி திரும்ப இருப்பாங்க, அழகா அறிவாளா இருப்பாங்க. இப்ப அவங்க கதைக்குள்ள போலாமா? என் பேர் சுஜித்ரா. நான் 5வது படிக்கிறேன். என் வயசு 11. நான் படிக்கிற ஸ்கூல் பேர் என்னன்னா CMS மூட்டை கலஞ்சாவடி. நான் டர்னிங் பாயிண்ட் லேர்னிங் சென்டர்ல படிக்கிறேன், சென்டர் 2. இப்ப நான் ஸ்டோரி சொல்றேன், எல்லாருமே கவனமா கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் தானா, அவனுக்கு வந்துட்டு வாய் பேச முடியாதா ஒரு பையன். அந்த குட்டி பையனும் பெரியவங்களும் 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்களா பாக்கியோ. அவங்க 2 பேருக்குமே ஒரே விராதி எப்பவுமே ஒரே டைம்ல வருமா. எல்லாருமே கேட்பாங்களா, எதுக்கு அவங்க 2 பேருக்கு மட்டும் ஒரே மாதிரி ஒரே விராதி வருது அப்படி இப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சொன்னாங்களா, இல்ல அதெல்லாம் அது எப்பவுமே வர்றதுதான் சகஜம்தான், 2 பேருக்குமே ஒன்னா எல்லாம் இல்ல அப்படி இப்படின் போது அதுக்கு இவங்க சொல்றாங்களா, எல்லாருமே கேட்டாங்களா, சரி நீங்க ஒன்னாலா இல்லைன்றீங்கல்ல, எப்படி நீங்க ஒன்னா இல்ல அப்படி இப்படின்றீங்க அப்படின் போது எங்களுக்கு வரும்போது உங்களுக்கும் தான் அதே மாதிரி நிறைய டைம் வந்திருக்கு அப்படின்னு வாங்கலாம். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, ஒருத்தவங்க ரொம்ப உடம்பு முடியலாம இருந்தாங்களாம். இன்னொருத்தவங்க போயிட்டு பாத்துக்கிட்டாங்களாம். பெரியவங்க சின்ன பையனுக்கு உடம்பு முடியாம இருந்ததுனால பெரியவங்க போய் பாத்துக்கிட்டாங்களாம். பாத்துக்கும் போது சொன்னாங்களா, இங்க பாரு, நீ இந்த மாதிரிலாம் நீங்க பேசுனீங்கல்ல, இப்ப பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அப்படின் போது அதுக்கு அவங்க எல்லாருமே அப்படியே மாறி பார்த்தாங்களா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க 2 பேருமே வேற ஊருக்கு போனோம்னா அந்த ஊர்ல எப்படி இருந்தாங்களா, இப்ப பழைய ஊர்ல பார்த்தா அவங்க யாருமே இல்ல அப்படின்ற ஒரு சோகமா இருந்துச்சா. புதுசா இப்ப ஊர் மாறினாங்கல்ல, அந்த ஊர்ல இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 2 பேரும் பார்க்கவே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரையும் படிக்க சொன்னாங்களா. ஒரு இது குத்துட்டு அது அவங்க 2 பேரும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்களா. சும்மா ஒரு கேம் மாதிரி வைக்கும்போது அவங்க 2 பேருமே ஒரே டைம்ல படிச்சு முடிச்சாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம் இவங்கள. பக்கத்து ஊர்ல இருக்கவங்க தான் அப்படியே ஒரு மாதிரி கேலி பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசினாங்க. நம்ம கொஞ்சமாச்சும் என்கரேஜ் பண்ணாதான் இவங்க நல்லா இருப்பாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஒருத்தவங்களையும் நீங்க 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணுங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு அவங்க சொன்னாங்களா, சரி இன்னும் கொஞ்சம் நாங்கள் பெட்டரா ட்ரை பண்றோம் அப்படின்னும் போது ஒரு நாள் ஒரு கேம் வந்துச்சு அந்த ஊருக்கே. அந்த ஊருக்கு கேம் வரும்போது அவங்க 2 பேருமே அந்த கேம் என்ன கேம்னா, ஒரே டைம்ல 2 பேருமே ஒரே வார்த்தை சொல்லணும். நாங்கள் இவங்க காலத்தில் என்ன வார்த்தை சொல்லணுமோ அவங்க அது இன்னொரு வார்த்தை அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லணும், அதே வார்த்தையும் இவங்களும் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கேம் வந்துச்சா. அதில் அவங்க 2 பேரும் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதுக்கப்புறமேட்டு பக்கத்து ஊர்ல இருந்தாங்கல்ல, இதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கேட்டாங்களா, இவங்க 2 பேரும் இந்த ஊர்ல தான் இருக்காங்களா, இத்தனை நாள் தெரியவில்ல அப்படின் போது சைலண்டா அவங்க மட்டும் எதுவுமே பேசாம போனாங்களாம். போயிட்டு கொஞ்ச நேரத்துலயே அந்த கேம்ல யார் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க நேஷனல் லெவல்ல விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்களா. அவங்களும் செலக்ட் ஆயிட்டாங்களா. நேஷனல் லெவல்லயே விளையாண்டு அவங்க செலக்ட் ஆயிட்டாங்களா. அப்போ பக்கத்து ஊர்ல இருக்கவங்க கிட்ட, பழைய ஊர்ல இருக்கவங்க கிட்ட சொன்னாங்களா, நீங்க பாத்தீங்களா இப்போ எங்க 2 பேருக்குள்ள இருக்க வீக்னஸ் பாயிண்ட் வச்சு நீங்க பேசுனீங்க, 2 பேருக்கும் ஒரே டைம்ல இது ஆகுதுன்ட்டு. பக்கத்து ஊர்ல இந்த ஊர்ல இருக்கவங்க எனக்கு என்கரேஜ் பண்ணதுனால நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா சாதிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி நீங்க யாரையும் அது மாதிரி பேசக்கூடாது. இந்த ஸ்டோரிக்கு மாறல என்னன்னா, மற்றவங்கள நம்ம வீக்னஸ் பாயிண்ட் வச்சு பேசக்கூடாது. அந்த வீக்னஸ் பாயிண்டே அவங்களுக்கு ஒரு சாதனையா இருக்கும். தேங்க்யூ. என்ன மக்களே, நம்ம சுஜித்ரா எப்படி கதை சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த கதையில இருந்து எனக்கு என்ன தெரியுமா புரிஞ்சுது, நம்ம யாரையும் தட்டி பேசக்கூடாது, ஒருத்தவங்களை பத்தி தப்பாவும் நினைக்க கூடாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். வண்ணத்து பூச்சி கோயில இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக கதை சொல்ல வரப்போறது தேவஸ்ரீ. அவங்க நல்லா அறிவாகவும் இருப்பாங்க, நல்லா யோசிச்சு எதாக இருந்தாலும் செய்வாங்க. இப்போ தேவஸ்ரீ கதை சொல்லுவாங்க. மக்களே, என் பேர் தேவஸ்ரீ. நான் கண்ணகி நகர் டர்னிங் பாயிண்ட்ல படிக்கிறேன். இப்போ நான் ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதை உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு பூனையும் யானையும் இருந்தாங்களாம். ஒரு நாள் பூனை 2 பேரும் நண்பனா இருந்தாங்களாம்.
ஒத்துமையாக நண்பனாக இருந்தாங்களாம். இவங்க வந்து ஜாலியாக இருப்பாங்களாம். ஒரு நாள் என்ன ஆச்சா, பூனை வந்து மீன் எடுத்துட்டு வந்துச்சா, மீன் குழம்பு செஞ்சுச்சான். நாய் வந்து எலும்பு குழம்பு செஞ்சுச்சான். பூனை வந்து அந்த மீனை வந்து வாயில் கடிச்சு எடுத்துட்டு வந்துருந்துச்சான். நாய்கிட்ட ஏச்சா, நான் வந்து மீன் குழம்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இல்லை 2 பேரும் நம்ம எலும்பு குழம்பே செய்யலாம், மீன் குழம்புலாம் வேணாம் சொல்லிச்சான். 2 பேரும் இதுமாரி சண்டை போட்டு இது செய்யலாம் அது செய்யலாம்னு சொல்லி சண்டை போட்டே இருந்தாங்களாம். அப்புறம் 2 பேருக்கும் சண்டை வந்து நாய் வந்து தூக்கி இந்த மீனை தூக்கி ஆற்றுல வீசிச்சான். அதுக்கப்புறம் பூனை வந்து ஓடி அதை அடிக்க போச்சான். பூனை வந்து மத்து மேலே ஏறிக்கிச்சான். அதுக்கப்புறம் ஒளிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு யானை வந்துச்சான். என்ன நடந்தது விசாரிச்சுச்சான். அப்புறம் ஒரு மூங்கில வச்சு குதிச்சான். இதுவும் எனக்கு பிடிக்கும், இது நீ சாப்பிடுன்னுச்சான். அப்புறம் 2 பேரும் முடிச்சுட்டு அப்படியே நின்றுந்தாங்களாம். அதுக்கப்புறம் சொல்லிச்சான், எனக்கு பிடிச்சத நான் சாப்பிடுவேன், அதேமாரி பூனைக்கு பிடிச்சத பூனை சாப்பிடுது, உனக்கு பிடிச்சத நீ சாப்பிட்ற, இப்போ எதுக்கு அதில் சண்டை? நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க, நான் இதுமாரி சண்டை போடக்கூடாது, ஒத்துமையாக இருக்கணும்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் பூனை ஒரு சைடு நான் மீன் குழம்பு சமைச்சிச்சா, நாய் ஒரு சைடு எலும்பு குழம்பு சமைச்சிச்சான். 2 பேரும் ஜாலியாக சமைச்சு சாப்பிட்டாங்களாம். இதோட மாறல் என்னன்னா, நம்மளுக்கு பிடிச்சது தான் நம்ம சாப்பிடணும், அதுக்குன்னு நம்மளுக்கு பிடிச்சத அடுத்தவங்க வந்து சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்சத அவங்க சாப்பிடுவாங்க. மக்களே, நான் சொன்ன மாதிரியே தேவஸ்ரீ எப்படி யோசிச்சு சொன்னாங்க பார்த்தீங்களா கதையை? அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளுக்கு பிடிச்சது தான் செய்யணும், அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அதை செய்யக்கூடாது. வண்ணத்துப்பூச்சி கோயில இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக கதை சொல்ல வரப்போகுது நம்ம யோகேஷ். அவங்க எப்படி தெரியுமா, நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, ரொம்ப அறிவாக இருப்பாங்க. இப்போ யோகேஷ் கிட்ட கதை சொல்லி கேட்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் யோகேஷ். நான் டேர்னிங் பாயிண்ட் எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட்லேருந்து கதை சொல்ல வரேன். அந்த கதை வந்துட்டு இது வந்துட்டு நானே யோசித்த கதை. ஒரு நாள் பெனில் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்துட்டு அவனை ஸ்கூலில் வந்துட்டு ஒரு மேட்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, டோர்னமெண்ட்டுக்கு, சிலம்பம் மேட்ச்சுக்கு. அப்போ வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், ஆவலாக இருக்கான், எப்படா வரணும். அது ஏதோ ஃபைல்லாம் கேட்குறாங்க, எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு கூட்டின்னு போகிறப்போ செம்ம ஜாலியாக போனான். ஆட்டோவில் தான் கூப்பிட்டு போனாங்க. போயிட்டு அங்கே டிஃபன்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சரின்ட்டு அவன் கொம்பு எடுத்தோன்னே லைட்டாக படப்படன்னு இருந்தது. அதுக்கப்புறமா சரின்ட்டு பதத்தெல்லாம் படக்கூடாது, கரெக்டாக நம்ம எல்லாமே பண்ணணும், கரெக்டாக மறந்துடாத பண்ணிடணும் அப்படின்ட்டு கரெக்டாக அப்புறம் சுற்ற ஆரம்பித்தோன்னே அவன் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டாங்களாம். லாஸ்ட்டாக போகிறப்போ யாரெல்லாம் ப்ரைஸ் வாங்கினாங்க அப்படின்றப்போ சொல்லும் போது அவன் பேர் வரலையாம். அப்போ வந்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணானா. அந்த மாதிரி ஃபீல் பண்ணதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஃபீல் பண்ணானா, என்னடா ஆமாம் இவ்வளோ ஆர்வமாக போனோம் ஆனால் தோத்துட்டு வந்துட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்ணானா. அதுக்கப்புறமா என்ன பண்ணானா, மிஸ் வந்துட்டு சார் தோற்று ஃபீல் பண்ணாரு அப்படின்னோடனே அவங்க மிஸ் நான் ஏன் மிஸ் ஃபீல் பண்ண போகிறேன், இப்போ போனால் நான் அடுத்த வாட்டி நான் ஜெயிப்பேன் மிஸ் அப்படின்னோடனே இப்படி சொல்கிறேன் என் சிங்கக்குட்டி அப்படின்னு அவங்க மிஸ்ஸு சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்துட்டு அவங்க கிளாஸ்லேருந்து மேட்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்களாம். மேட்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவன் அங்கே போயிட்டு சுற்ற ஆரம்பித்தானா. அப்போ பதட்டு முறையில் எதுவுமே இல்லை, நிதானமாக கரெக்டாக சுற்றினானோ, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணானோ. அப்போ வந்துட்டு அவங்க மாஸ்டர் வந்துட்டு சூப்பராக சுற்றுறான்னு என்கரேஜ் பண்ணாரான். அப்போ வந்துட்டு சுற்றினதுக்கப்புறமா அவன் வெளில போகிறப்போ யோகேஷ் செகண்ட் ப்ரைஸ்னு அலௌன்ஸ் பண்ணாங்களாம். அப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு ரொம்ப என்கரேஜ் ஆகிட்டு போயிட்டு மாஸ்டர்கிட்ட தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸ்லாம் வாங்கினானா. அதுக்கப்புறமா அவன் வந்ததுக்கப்புறமா இன்னும் ஏன்டா லைட்டாக பதட்டமானேன் அப்படின்னு. இல்லை மாஸ்டர் ஏற்கனவே இந்த மாதிரி நான் போனேன், தோத்துட்டு வந்துட்டா, அதனால லைட்டாக பதட்டம் போயிடுச்சு அப்படின்ட்டு. சரிடா சூப்பராக பண்ணடா அப்படின்னு ஒன்று முடிஞ்சிச்சு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்துட்டு பதட்டமே இல்லாமல் எந்த விஷயத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி முடியணும். மக்களே, இப்போ நம்ம யோகேஷ் எப்படி பார்த்தீங்களா கதை சொன்னாங்க, அதே யோகேஷ் கதை சொன்னதில் எப்படி அந்த பையன் எப்படி விடாமுயற்சியோடு இருந்தான், அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி தோத்துட்டோம்னா இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டே இருக்கணும். அதான் நம்ம வாழ்க்கை. வண்ணத்துப்பூச்சி கோயில இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போ அடுத்ததாக கதை சொல்ல போகிறது நம்ம தீக்ஷா. அவங்க எப்படி தெரியுமா, அவங்க எப்போவுமே அழகாக இருப்பாங்க, மெதுவாக தான் எல்லாத்தையும் செய்வாங்க, ஆனால் எது செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்வாங்க. இப்போ தீக்ஷாவை கதை சொல்ல கேட்கலாமா? என்னுடைய பேர் தீக்ஷா. என் வயது 11, 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். டேர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்
லேர்னிங் சென்டர் 2. ஒரு ஊரில் மூணு ஃப்ரெண்ட்ஸு 3 வீடு இருந்துதான். அந்த வீட்டில் ஒரு வீடு வந்து ஒருத்தவங்க வந்து பணக்காரங்களாம், இன்னொரு வந்து நடுவில் இருக்கவங்க வந்து இப்போ வந்து வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்குமா. லாஸ்ட்டில் இருக்கவங்க வந்து ரொம்ப ஏழையாக வேலைக்கும் போக மாட்டாங்களாம், கடன் வாங்கி தான் சமைப்பாங்களாம். இப்போ வந்து பணக்காரங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தாங்களாம். பணக்காரங்களுக்கு வந்து 2 பாயாம், வேலைக்கு போகிறாங்களா அவங்களுக்கு வந்து 2 கேர்லாம், லாஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு பாய் ஒரு கேர்லாம். அப்போ வந்து பணக்காரங்க வந்து அவங்கள வந்து அந்த 2 பாயை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தாங்களாம். வேலைக்கு போகிறவங்களும் அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல்லேயே சேர்த்தாங்களாம். லாஸ்ட் வந்து அவங்களுக்கு கடன் வாங்கி தான் சொல்லுவாங்களா, அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாங்களாம். அப்போ வந்து ஒரு நாள் வந்து எல்லாரும் விளையாட ஒரு கிரவுண்டாம். அந்த கிரவுண்டில் இப்போ வந்து இந்த கிரவுண்ட் பக்கத்தில் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் விட்டு எல்லாரும் வந்து அந்த கிரவுண்டில் தான் விளையாடுவாங்களாம். அப்போ வந்து அந்த பணக்காரங்களும் நடுவில் வேலைக்கு போகிறவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம். ஸ்கூல்லேயே கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம். அவங்களாம் விளையாடினாங்களாம் அந்த கிரவுண்டில், அவங்க விளையாடிருந்தாங்களாம். அப்போ வந்து அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தவங்க வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த கிரவுண்டில் வந்து எல்லாரும் விளையாடுறத நம்மளுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ரொம்ப சோகமாக போயிருந்தாங்களாம். அப்போ வந்து அந்த வேலைக்கு போகிற பசங்க வந்து அவங்க 2 பேரை வந்து கேட்டாங்களாம், நீயும் வந்து விளையாடலாம்ல, நீயும் எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸாக எங்கள் கூட விளையாடலாம் அப்படின்னு, எங்களுக்கு கூட வந்து விளையாடு அப்படின்னு வந்து கேட்டாங்களாம். அந்த இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட எங்கள் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட அந்த மாதிரி கேட்டாங்களா. அப்போ வந்து அந்த பணக்கார பசங்க வந்து சொன்னாங்களா, நீலாம் எங்கள் கூட விளையாடக்கூடாது, நீ ரொம்ப ஏழை, நீலாம் விளையாடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டாங்களாம். அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு போனாங்களாம். அப்போ ஒரு நாள் வந்து அந்த பணக்காரங்க வீட்டில் இருக்க காசு நகை எல்லாமே காணாமல் போயிடுச்சான். அப்போ வந்து அந்த ஏழைங்க பார்த்து அவங்க 2 பேரை பார்த்து அவங்கள மிரட்டி அவங்க கிட்ட இருக்கிற காசை பிடுங்கி அந்த பணக்காரங்க கிட்ட கொடுத்தாங்களாம். அப்போ வந்து இந்த பணக்காரங்க வந்து உன்னை இப்படி பேசுனது என்னை மன்னிச்சிடு, நான் தப்பாக பேசிட்டேன், இனிமேல் நம்ம 3 பேரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இதோட மாடல் வந்து இந்த மாதிரி பணக்காரங்க ஏழை வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி பிடிக்கக்கூடாது, எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாரையும் சமமாக பார்க்கணும். அருமை தீக்ஷா, ரொம்ப சூப்பராக இருந்தது கதை. இப்போ நம்மளும் அதேதான், நம்மளும் ஏற்ற தலைவலாக பார்க்கக்கூடாது, நம்மளும் எல்லா மனுஷங்களும் ஒன்று அப்படின்றதா இருக்கணும், எப்பவுமே நம்மளும் ஒன்றா தான் இருக்கணும். அருமை தீக்ஷா, உங்களுக்கு வனத்துப்பூச்சி சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக கதை சொல்ல போறது நம்ம தமிழ். அவங்க ரொம்ப டேலண்டட். தமிழ் சொல்ற கதையை கேட்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் தமிழரசு. நான் 8வது படிக்கிறேன். நான் சென்னையில கணிகநகர்ல டேர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் டியூஷன்ல இருந்து சென்டர் 2 மாணவன் வந்து கதை சொல்ல வந்திருக்கேன். ஒரு ஊர்ல வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா இருந்தாங்க. அப்ப வந்து நான் அவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டே இருந்துச்சு, அடிக்கடிக்க சண்டை வந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, சண்டை வருதுன்ட்டு அவங்க 2 பேரும் வந்து ஸ்கூல் மாட்டாங்க. அப்ப வந்து அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா வந்து ஸ்கூல் மாறிட்டனால நம்மளுக்கு புது ஸ்கூல்ல வந்துட்டான். புது ஸ்கூல்ல வந்ததுக்கப்புறம் அவனுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, அவன் வந்து தனியாக உட்காந்துருந்தான். அப்போ வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு வந்து கேட்டானுங்க, எங்க கூட ஃப்ரெண்டியா இருக்கிறியா அப்படின்னு வந்து அந்த பையனை கேட்டாங்க. அப்போ வந்து அதுக்கு என்ன பையன் சொன்னா, சரி இனிமே நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 5 பேரும் ஃப்ரெண்டா இருந்தாங்க. அப்போ கொரோனால லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன்ல வந்து 2 ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல்ல விட்டு போயிட்டாங்க. மொத்தம் 3 பேர் தான் இருந்தாங்க ஃப்ரெண்டு. அதுல அந்த பையன் அப்புறம் 2 பேர் இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு, நாங்க 3ஆவதுல இருந்து 6வது வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தாங்க. அவங்க 6ஆவதுல வந்து 7வது படிக்கும் போது அந்த ஃப்ரெண்டும் ஒருத்தவங்க போயிட்டான். அப்புறம் கடைசியில நானும் இன்னொரு பையனும் ஃப்ரெண்டா இருந்தோம். நாங்க 2ஆவதுல இருந்து 8வது வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தோம். பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்ததுனால அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க சண்டை வந்துச்சுன்னா மறுபடியும் சேர்ந்துப்பாங்க. அதே மாதிரி எந்த கஷ்டமும் வராது, அவங்க நல்லா ஜாலியா இருந்தாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வந்து 7ஆவதுல வந்து மறுபடியும் 3 பேர் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 3 பேர் கூடயும் ஜாலியா சேர்ந்து விளையாண்டு இருந்தோம். மறுபடியும் 8வது படிக்கும் போது அந்த 3 பேர் வெளில போயிட்டாங்க சண்டை போட்டுக்கிட்டு. அப்புறம் மறுபடியும் இப்போ 8வது படிக்கும் போது எல்லாம் ஃப்ரெண்டா இருக்காங்க. தேங்க்யூ. அருமை தமிழ். வனத்துப்பூச்சி குழு சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்தது வந்து என்ன தெரியுமா கதை சொல்ல போறாங்க? போன வாட்டி சொன்னாங்களே மறுபடியும் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு இன்னும் சூப்பரான கதை சொல்ல போகிறாங்க. அது யார் தெரியுமா? நம்ம சுஜித்ரா தான். மறுபடியும் சுஜித்ரா சொல்கிற கதையை கேட்டுடலாமா? என் பேர் சுஜித்ரா. நான் 5வது படிக்கிறேன்.
நான் வந்துட்டு சிஎம்எஸ் மூட்டை கணிஞ்சாவடி ஸ்கூல்ல படிக்கிறேன். இப்போ நான் எங்கேருந்து பேசுறேன்னா டேர்னிங் பாயிண்ட் லேர்னிங் சென்டர்ல இருந்து படிக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்றேன். அந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க 5 பேர்ல ஒருத்தவங்க வந்துட்டு எப்போ பார்த்தாலும் படிக்காம அப்படியே இருந்தாங்களா. 5 பேருமே ஆனால் சின்ன பசங்க தானா. அதில் படிக்காமல் இருக்கும்போது அவங்க 5 பேரோட பேரண்ட்ஸும் 4 பேரோட பேரண்ட்ஸ் வந்துட்டு பாராட்டினாங்களா அவங்க பசங்களை. ஒருத்தவங்களோட பேரண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்படியே என்ன இந்த மாதிரி பண்ணுற, அவங்க 4 பேருமே உன் ஃப்ரெண்டு தானே, அவங்களே நல்லா படிக்கிறாங்க, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆனால் அந்த பையன் எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது அதுக்கு சும்மா அவங்க அம்மா திட்டிக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ஏன்னு சும்மா கேட்கும்போது அவங்க பையனும் எதுவுமே சொல்லாம சைலண்டாவே பார்த்தா போறானா. அதனால அவங்க 4 பேருமே 4 பேர்கிட்டயே போயிட்டு, நீங்க மட்டும் நல்லா படிக்கிறீங்க, நம்ம எல்லாமே ஒன்னா சேர்ந்து இப்ப எதுனா விளையாடலாமா அப்படி இப்படின்னு பேசி அவங்கள படிக்க விடாம பண்றாங்களா. படிக்க விடாம பண்ணதுனால இப்ப அவங்க கேக்குறாங்களா, எதுக்கு என்ன படிக்க விடாம பண்றீங்க அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது, நான் படிக்க விடாமலாம் பண்ணல, கொஞ்ச நேரம் சும்மா விளையாண்டுட்டு அப்புறமேட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படிதான் நான் பேசினேன், நானும் படிக்க விடாம பண்ணலாம் பண்ணல அப்படின்ட்டு அவங்க கிட்ட ஏமாத்துனாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே விளையாண்டு அவங்களும் படிக்காம கொஞ்சம் கொஞ்சமா மாறினாங்களாம். அதுல இருந்து ஆனா ஒருத்தவங்க மட்டும் புரிஞ்சிச்சு அவங்களோட யோசனை. அவன் மட்டும் பேசாம சைலண்டா இருக்கும்போதுல கூட அப்போ கூட அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ அவங்க எல்லாருக்குமே ஒரு பிளான் வந்துச்சா. சரி, அந்த பையன் சொன்னானா, சரி நம்ம அப்புறமேட்டு என்ன பண்ணோம்னா யாரு கூடயே பேசாம அப்படி இருக்கிறது பேசலாம், பேசுறது மட்டும் இல்லாம நம்ம ஆனால் சைலண்டாவும் பேசலாம், அவங்க கிட்ட படிச்சுக்கிட்டே இருக்கலாம், பேசுறது கொஞ்சம் படிக்கிறது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணலாம் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவனும் பேசிட்டு படிச்சுக்கிட்டு மாத்தி இருந்தானா. அதனால பெருசாகனதுக்கு அப்புறமேட்டு அவங்க 4 பேருமே அதுல 4 பேரும் சரியா படிக்கவே மாட்டாங்களாம். ஒரு ஆள் மட்டும் நல்லா படிச்சுட்டு இருந்தாங்களா, நல்லா படிச்சு நல்லா பெரிய வேலைக்கெல்லாம் போனாங்களா. அவங்க கிட்ட போய் கேட்கும்போது, நீங்க என்னன்னா அந்த குட்டி பையன் சொன்னது கேட்டீங்க, அவன் சொன்னது கேட்டு நீங்க இது பண்ணீங்க படிக்காம, ஆனா நான் என்ன பண்ணேன்னா நான் என்னோட சொந்த முடிவெடுத்தேன், அதனாலதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க அந்த மாதிரி பண்ணதுக்கு அது உங்க தப்பு தான். நீங்க அந்த மாதிரி பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்களும் இன்னத்துக்கு நல்லா படிச்சுட்டு இப்போ நீங்களும் இந்த மாதிரி பெரிய வேலைக்கெல்லாம் வந்திருக்கலாம். நீங்க இப்போ பெரிய வேலைக்கு வராதது என் தப்பு இல்லை. இந்த ஸ்டோரியோட மாறல் என்னன்னா, நம்ம ஒருத்தவங்களை படிக்க கூடாதுன்ட்டு நினைக்க கூடாது, நம்மளும் நல்லா படிக்கணும்ட்டு நினைக்கணும். நம்ம சுயமா நம்ம எல்லா வேலையும் செய்யணும். அடுத்தவங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் நம்ம கவனிக்க வேணாம். அதுக்கு நம்ம படிப்பை விட்டுட்டு அவங்கள போய் எதனா சுயமா பண்ணணும், நம்மளுக்கு சாதகமா எல்லாத்தையும் பண்ணணும் அப்படி இப்படின்னு நினைச்சாலும் அதுவும் பண்ணக்கூடாது. சுயமா சிந்திக்கணும். சூப்பர் சுஜித்ரா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி சொன்னீங்க. நம்மளும் அதே மாதிரி தான் சுயமா சிந்திக்கணும். அதனால உங்களுக்கு வண்ணத்து பூச்சி சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக கதை சொல்ல போறது நம்ம தேவஸ்ரீ தான். அவங்களும் முதல்ல மாதிரி தான் அறிவாதான் சொல்லுவாங்க. இந்த கதையும் பார்க்கலாம். ஹாய் மக்களே, மை நேம் இஸ் தேவஸ்ரீ, 7th ஸ்டாண்டர்ட், டேர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட். இப்போ வந்து கதைக்குள்ள போலாமா. ஒரு சின்ன கிராமம் வந்துச்சான். அதில் வந்து பறவைகள் கூட்டம் இருந்துச்சான். அந்த பறவைகள் கூட்டத்துல ஒரு மீமின்னு ஒரு பறவை, குட்டி பறவை இருந்துச்சான். அந்த பறவை வந்து எல்லாரும் ஏமாத்திட்டே இருக்குமா, எல்லாருக்கிட்டே பிடுங்கி துண்ணுமா. ஒரு நாள் வந்து பறவைகள் கூட்டம் ஒன்னா சேர்ந்து மீமி வந்து எல்லாருக்கிட்டையும் ஏமாத்துது அப்படின்னு சொல்லிச்சான். அது எல்லாரும் இது வந்து இவளை திருத்தவே முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு சின்ன பறவை சொல்லிச்சான், நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பழம் இருக்கு எனக்கு தெரிஞ்ச பழம், அந்த பழம் வந்து சாப்பிட்டா வயிறு வலிக்கும், அந்த பழத்தை வந்து நான் சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறேன், அப்போ வந்து என்கிட்ட வந்து பிடுங்கி சாப்பிடும்ல, அப்போ வந்து நம்ம சொல்லலாம் இதுமாரி என்கிட்ட பிடுங்கி சாப்பிட்டா உனக்கு வயிறு வலிக்கும் சொல்லலாம், அது திருந்திடும் அப்படின்னு சொன்னாங்களாம். நான் அடுத்த நாள் ஆயிடுச்சான். அந்த சின்ன பறவை வந்து சும்மா சாப்பிட்ற மாதிரி நடிச்சிச்சான். அப்போ வந்து மீமி வந்துச்சான். வந்து அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டுச்சான். மீமி இதை சாப்பிடாத, நீ இதை சாப்பிட்டா உனக்கு வயிறு தான் வலிக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். பரவாயில்ல நான் சாப்பிடுவேன்ட்டு அதுவும் சாப்பிட்டுச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு வயிறு வலிச்சிச்சான். அதுக்கப்புறம் சரியாயிடுச்சான். அதுக்கப்புறம் குட்டி பறவை கிட்ட போய் மீமி சொல்லிச்சான், இனிமேட்டு நான் யார்கிட்டயோ பிடுங்கி சாப்பிட மாட்டேன், நானே தேடி தான் நானே சாப்பிடுவேன், அடுத்தவங்கிட்ட இருந்து இனிமேல் வாங்கி சாப்பிட மாட்டேன் சொல்லிச்சான். அதுக்கப்புறம் மீமியும் நல்ல பறவையா எல்லா கூட்டமாக இருந்தாங்களாம். இதோட மாறல் என்னன்னா, யார்கிட்டையும்
பிடுங்கி சாப்பிடக்கூடாது, நம்மளே தான் வாங்கி இல்லைன்னா உழைச்சி சாப்பிடணும். சூப்பர் தேவஸ்ரீ, முதல்ல சொன்ன மாதிரியே சூப்பரா சொல்லிட்டீங்க. நம்ம இந்த கதையில இருந்து என்ன தெரியுமா புரிஞ்சிருக்கு? நம்ம யார்கிட்ட இருந்து பிடுங்கியே சாப்பிடக்கூடாது. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமே, இனிமே யாரும் பிடுங்கி சாப்பிட மாட்டீங்கல்ல. ஏன்னா பிடுங்கி சாப்பிட்டா உங்களுக்கோ வயிறு வலிக்கும்ல. வனத்துப்பூச்சி குழு சார்பாக உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தேவஸ்ரீ. அடுத்ததாக கதை சொல்ல போறது நம்ம தமிழரசு. அவங்க சூப்பரா இப்ப கதை சொல்லுவாங்க, பார்க்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் தமிழரசு. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். கன்னிகை நகர் டேர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சென்டர் 2 மாணவர் கதை சொல்ல வந்துக்கிறேன். இந்த கதை வந்து நானே எழுதி நானே சொந்தமா யோசிச்ச கதை. ஒரு ஒரு அழகான காடு இருக்கு. அந்த காட்டுல வந்து பச்சை பசையான புல்லு எல்லாம் இருக்கு. அந்த காட்டுல வந்து எல்லா அனிமல்ஸும் விலங்கு எல்லாம் ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்ப வந்து வேட்டைக்காரங்க இந்த மரம் வெட்டுறவங்கலாம் வந்து வேட்டைக்காரங்க வந்து அனிமல்ஸை வந்து வேட்டையாடுறதும் மரம் வெட்டுறவங்க வந்து மரத்தை வெட்டுறதுனால அந்த காட்டுல வந்து மழை பெய்யல. 1 மாசமா மழை பெய்யாதனால அந்த காட்டுல வந்து ஃபுல்லா பச்சை பசங்க இதெல்லாம் காஞ்சி போய் வறண்டா இருந்துச்சு. குடி தூர தண்ணி இல்லாம நிறைய விலங்கு எல்லாம் செத்து போயிருந்துச்சு. அப்போ வந்து காட்டுக்கு ராஜான சிங்கம் வந்து சொல்லிச்சான், இந்த மாதிரி நம்ம காட்டுக்கு வேட்டைக்காரன் வரா, அதனாலதான் நம்ம காட்டுல மழை பெய்ய மாட்டேங்குது, இவனுங்க வராதுமே நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கரடி, யானை, சிறுத்தை 3 பேர் வந்து போனாங்களாம் இந்த பிரச்சனைக்கு. அப்போ வந்து அந்த வேட்டைக்காரன் வரும்போது வேட்டைக்காரனை வந்து யானை கரடி 3 பேர் சேர்ந்து பயமுறுத்தி வராதுமே பண்ணிட்டாங்க. மறுபடியும் அந்த மரம் வெட்டுறக்காரன் வரும்போதும் அதுமே பயமுறுத்தி பண்ணாங்க. அப்போ வந்து அந்த காட்டுல வந்து அந்த மரம் வெட்டுறவங்க யாருமே வராதனால அந்த கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்யவும் கொஞ்சம் கொஞ்சமா செடினா வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா மரம் ஆயிட்டு பழைய மாரி அந்த காடு பச்சை பசனா ஆகி மிருகம் எல்லாம் சந்தோஷமா இருக்கு. அந்த கதை வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா, நம்ம வந்து எந்த மரத்தை அழிக்கூடாது, எந்த விலங்க சேதப்படுத்தக்கூடாது. இனிமே ஏதாவது சேதப்படுத்துங்கன்னா நம்மளுக்கு தான் பாதிக்கும் அந்த விஷயம். தேங்க்யூ. சூப்பர் தமிழ், ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கதை. எப்படி ஃபர்ஸ்ட் டைம் சொன்னீங்களோ அதே மாதிரிதான் இந்த கதையும் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன சொன்னீங்க, வேற ஒரு கதை சொன்னீங்களா? இந்த டைம் நீங்க என்ன சொன்னீங்க, காட்டை அழிக்க கூடாது, மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வண்ணத்துப்பூச்சி கோயில இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக கதை சொல்ல போறது யாரு தெரியுமா? நம்ம லோகேஷ். அவங்க எப்பவுமே யோசிச்சுதான் சொல்றாங்க. இப்ப எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம். என் பேர் யோகேஷ். நான் டேர்னிங் பாயிண்ட் லேர்னிங் சென்டர் 2 படிக்கிறேன். 8th நான். இப்போ நான் சொல்ல வர கதை வந்துட்டு கிண்டல் பண்ண பசங்களை பற்றி சொல்ல போகிறேன். யாரையும் பற்றி கிண்டல் பண்ணக்கூடாது, அதை பற்றி தான் இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் 3 ஒருத்தன் 8th படிக்கிறான், இன்னொருத்தர் 9th படிக்கிறான், இன்னொருத்தர் 7th படிக்கிறான். ஆனால் வேறு கிளாஸ் இருந்தாலும் அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். சாப்பிடும்போது ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, மரத்துக்கடியில் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு இருக்கிறப்போ அப்போது ஒரு நாள் என்ன பண்ணால் 2 பொம்பளை பசங்க போயிருந்தாங்க. அப்போ போகிறப்போ அவங்கக்கிட்ட அங்கே பாரு பைத்தியம் போகுது, அங்கே பாரு இது குதிரைவால் தொங்குது அப்படின்னு சொல்லி கலாச்சிங்கிறப்போ இன்னொருத்தன் 4வது ஒருத்தன் உட்காந்துருந்தான், தனியாக உட்காந்து அவன் சாப்பிட்டுருந்தான். அப்போ அவன் சொன்னான், அந்த மாதிரிலாம் கலாயக்கூடாதுரா, அவங்களான்னு இல்லை யாருமே கலாயக்கூடாது, கலாய்க்காத பேசலாம் விளாடலாம், கலாய்க்கூடாது அப்படின்னு ஒன்று. அது நீ யார் சொல்கிறதுக்கு போடா அப்படின்னா. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு மறுபடியும் கலாச்சினே இருக்கும்போது அவங்க வந்துட்டு காதில் வாங்க தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்கெல்லாம் என்னதான் பட்டாலும் தின்ன மாட்டாங்க, நம்ம ஏன் இவங்க வீட்டெலாம் சொல்லணும் அப்படின்ட்டு விட்டு போயிடும். அதுக்கப்புறமா ஒரு நாள் சைக்கிள் அவனுங்கெல்லாம் போயிட்டு இருக்கப்போ அப்போது ஒரு நாள் கீழே வந்து அடிபட்டுச்சு 3 பேருக்கு. அப்போ கீழே விழுறப்போ அவன் தான் போயிட்டு என்ன பண்ணா, தூக்கி விட்டு மெடிசன்லாம் போட்டு காப்பாற்றினான். அப்போ வந்துட்டு அவன் சொன்னான், சாரிடா நீ சொல்லும் போது நான் கேட்கல, இப்போ அன்றைக்கி நான் அந்த மாதிரி கிண்டல் பண்ணதுனால தான் இப்போ எனக்கு இந்த மாதிரி நடந்துருக்கு, இதுக்கப்புறம் நான் யாரையும் கிண்டல் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் நல்லபடியாக நடந்துப்பேன் அப்படின்னோடனே அவன் என்ன பண்ணுறான், சரிடா இதுக்கப்புறம் பார்த்து பத்திரமா போ அப்படின்னோடனே அனுப்பிச்சு விட்டோம். சூப்பர் லோகேஷ், முதல்ல எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம எப்படி இப்போ நம்ம ஒருத்தவங்களை தெரியாம கலாய்ச்சா கூட அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இனிமேல் யாரும் கலாய்க்க மாட்டீங்கன்னு நம்புறேன். வண்ணத்துப்பூச்சி குழு சார்பாக உங்களுக்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக கதை சொல்ல போறது நம்ம திக்ஷா. முதல்ல எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரிதான் இப்பயோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
My name is Diksha. I am 6th standard. I am age level. Turning point learning center center 2. ஒரு ஊர்ல ஒரு 3 பல்லு இருந்துதான். அந்த 3 பல்லுல ஒரு பல்லு வந்து நல்ல ஃபுட்டா எல்லாமே நல்ல ஃபுட்டாவே சாப்பிட்றமா, இன்னொரு பல்லு வந்து எல்லாமே எல்லாமே எதுவுமே பண்ணாதான் ரொம்ப சோம்பேறியா கெட்ட ஃபுட்டாக தான் சாப்பிடுமா, கெட்ட ஃபுட்டாக தான் சாப்பிடுமா. இன்னொரு பல்லு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்குமா, கொஞ்சம் கெட்ட ஃபுட்டும் சாப்பிடுமா. அப்போ வந்து இந்த கெட்ட ஃபுட்டு வந்து சாப்பிட்டு அந்த 3வது பல்லு வந்து கெட்ட ஃபுட்டு சாப்பிட்டு அது வந்து ரொம்ப அதோட வந்து இது வந்து அந்த பல்லு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கலரை மாறிடுச்சான், மஞ்சள் கலரில் ஆயிடுச்சான். அப்போ வந்து அந்த பல்லை எடுத்துட்டு அந்த மஞ்சள் கலரில் இருந்த பல்லை எடுத்துட்டு கோல்டு பல்லை வச்சாங்களாம். அதே மாதிரி இன்னொரு பல்லும் அதே பார்த்து இந்த ஹெல்த்தியாக இது மாதிரி இருக்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபுட்டு நல்லா இந்த கெட்ட ஃபுட்டை சாப்பிட்றோம்ல அந்த பல்லு வந்து அதை பார்த்து அதே மாதிரி அதுவும் நான் கெட்ட ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சான். அதுக்கு வந்து வெள்ளி பல்லு வச்சாங்களாம். இந்த நடுவில் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்றது வந்து இவங்க 2 பேரும் பார்த்து அது வந்து நல்ல கெட்ட ஃபுட்டும் சாப்பிட்டு ரொம்ப ஸ்மோக்லாம் பண்ணிச்சா, ட்ரிங்க்ஸ்லாம் இது பண்ணதா, அந்த மாதிரி பண்ணி அது வந்து ரொம்ப மஞ்சள் ஆயிடுச்சான். அதை எடுத்துட்டு ஒரு டூப்ளிகேட் பல்லு வச்சாங்களாம். இதோட மாடல் என்னன்னா, யாரை பார்த்து நம்ம பேராசைப்படக்கூடாது. நம்ம எப்படி இருக்கோமோ நம்ம ரொம்ப ஹெல்த்தாக இருந்தால் நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கணும். யாரை பார்த்தும் இந்த மாதிரி பேராசைப்பட்டு இந்த மாதிரி கோல்டு வெள்ளி இந்த மாதிரி படக்கூடாது. சூப்பர் திக்ஷா, ஃபர்ஸ்ட் டைம் எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் சொன்னீங்க. இப்போ எப்படி அவங்க பல்ல பற்றி பேசுனாங்க அதே மாதிரி தான் நம்மளோட ஃபேஷன் நம்ம எப்போவுமே மாற்றிக்கூடாது, அடுத்தவங்களுக்காக நம்ம எப்போவுமே மாற்றிக்கூடாது. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்கோம். வனத்து பூச்சி குழு சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக கதை சொல்ற பொழுது நம்ம ஜெயஸ்டி அவங்க எப்படி கதை சொல்றாங்கன்னு பார்த்துருவோமா? மை நேம் இஸ் ஜெயஸ்ரீ. நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நான் கண்ணகி நகரில் இருக்கேன். இப்போ நான் ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். அதை வந்து குதிரை பொம்மை வச்சு தான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து அம்மாவும் பொண்ணும் ஒரு குதிரை பொம்மை வச்சுன்னு இருந்தாங்களே பொம்மைங்க. அதை விற்றுன்னு இருக்கும்போதும் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பாப்பா வந்து அவங்க பாப்பாவும் அம்மாவும் வந்துருக்காங்க. அந்த குதிரை பொம்மை பார்த்துட்டு அந்த பாப்பா வந்து ரொம்ப நல்லா இருக்கு அம்மா, இது வேணும். அந்த பாப்பா வந்து அழுதிச்சான். அந்த பாப்பா அழுதோடனே அந்த பொண்ணு கேட்டோடனே அந்த ஆன்ட்டி அவங்க அம்மா வந்து அந்த குதிரை பொம்மை வைக்கிறாங்களே அவங்க அம்மா வந்து சொன்னாங்க அந்த பொண்ணுக்கிட்டே, பாவம்ல இந்த பாப்பா இவளுக்கு கொடுக்கலாம்ல அது சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களாம். கொடுத்தோடனே அடுத்தது அவ சோகமாக அப்படியே வீட்டுக்கு போயிட்டாலாம். அந்த கடை வைக்கிறவங்க அம்மா வந்து அவங்க பொண்ணு வந்து சோகமாக அப்படியே வீட்டுக்கு போயிட்டாலாம். வீட்டுக்கு பொண்ணு எனக்கு இதுமாரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து அதுவே ஒரு கல்வி பொம்மலை வச்சு ஒன்று செஞ்சிச்சான். அதை செஞ்சோடனே அவள் பார்த்து ஜாலியாக இருந்தாலும் அது செஞ்சுட்டாங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னால. தேங்க்யூ. சூப்பர் ஜெயஸ்டி, இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறீங்க, ஆனால் செமையாக இருந்தது இந்த கதை. இந்த கதையில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க, அந்த பொண்ணை சேடாக இருந்தான்னு சொன்னீங்க. ஆனால் அந்த பொண்ணை அந்த பொம்மையை கொடுத்துட்டு திருப்பி அதே மாதிரி இன்னொரு பொம்மை செஞ்சு அவள் ஹாப்பியாக விளாட்னால அதே மாதிரி தான் நம்மளும் எப்போவுமே இருக்கணும். நம்ம ஒரு பொருள் போயிடுச்சுன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. இன்னொன்று செஞ்சு அதே மாதிரி இல்லை வேற ஒன்று வாங்கி அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் புதுசாக வந்திருக்கு அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும். சூப்பர் ஜெயஸ்டி. இப்போ வண்ணத்து பூச்சி குழு சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மக்களே, இந்த பசங்க சொன்ன எல்லா கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வண்ணத்து பூச்சி பொட்காஸ்ட்ல இருந்து தேன் மிட்டாய் என்ற ஷோல நிறைய பசங்க கதை சொன்னாங்க. அதே மாதிரி நீங்களும் கதை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2026 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் பொட்காஸ்டின் தேன் மிட்டாய் 80வது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஹரிணி பிரியா. இதோட இந்த நிகழ்ச்சி முடியுது. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். டாடா, பாய் பாய். தந்தானே தந்தானே தன்னானே போடு, தந்தானே தந்தானே தன்னானே டங்கு டக்கா ஸ்ரீ, ஜங்கு சிக்கா ஸ்ரீ. இந்த கூத்தாடி புகுறத கேளுவெந்தான் போனங்க நானி வேஷமிட்டு வந்தேங்க. டங்கு டக்கா ஸ்ரீ, ஜங்கு சிக்கா ஸ்ரீ.